ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மதராசி படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மதராசி இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ தான் ரிலீஸும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து எல்லாரும் வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அண்ட் முக்கியமாக ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 24 அப்படி இல்லைன்னா 25ஆம் தேதி இந்த ஒரு சாங் ரிலீஸும் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அதாவது அடுத்த வாரம் வேலன் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மதராசி படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை டீம் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மோஸ்ட்லி நாளைக்கு அப்படி இல்லைன்னா நாளை கழிச்சு இந்த வாரம் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் அப்டேட் நம்மளுக்கு கிடைக்கும் இருக்கு. செப்டம்பர் 5 மதராசி படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டமி படமாக இந்த ஒரு படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் டேட்டாக இருக்கு வந்து போகுது. போன வருஷம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் பண்ண அதே நாள் செப்டம்பர் 5 தான் இந்த ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுது இந்த வருஷம். ஸோ இந்த ஒரு படத்துக்கான ரிவ்யூஸ்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் சாரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு டேட் வந்து பண்ணி ரிலீஸ் ஆன சிக்கந்தர் படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வரவும் செஞ்சு. ஸோ இந்த ஒரு படத்துல எது அவர் வந்து கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸுக்கான 50 டேஸ் இருக்கும் செய்து. ஸோ இது ஸ்பெஷலாக டீம்ஸ் வந்து ஒரு புது போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு போஸ்டரில் 2 விஷயங்கள் நம்ம வந்து நோட் வந்து பண்ணோம். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஒரு படத்துக்கான ஓடி ரைட்ஸ் டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் செஞ்சு. அண்ட் அதில் ரொம்ப முக்கியமாக டியூடுன்னு ஒரு படம் வந்து இருக்கு இல்லையா, நம்ம பிரதீப் ரங்கநாதனோட படம். அந்த ஒரு படம் வந்து 25 கோடிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு மதராசி படத்தை 23 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் தான் வரும் செஞ்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதராசி திரைப்படத்தை அமேசான் பிரைம் வீடியோஸ் தான் வாங்கியிருக்கதா அஃபிஷியலாக அந்த போஸ்டர்லேயே சொல்லவும் செஞ்சுட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதராசி படத்துக்கான நேமில் ஒரு சின்ன ஒரு ஏ வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. மதராசி அப்படிங்கிறதுல ஒரு புதுசாக ஒரு ஏ வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.